இருந்த உடனேயே நாம ஒரு கோவில்ல போய் அவர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. எங்களால கோயிலுக்கு போக முடியாது, அன்னைக்கு கோயில்லாம் ஒரே கூட்டமா இருக்கும், குளத்துக்கு போனாலே கூட்டம் இருக்கும், கடல் கரைக்கு போனாலே கூட்டம் இருக்கும், எங்க போனாலும் கூட்டமா இருக்கும், மகாலய அமாவாசை தெரியுது, அப்ப வீட்லயே செய்யலாமா? தாராளமா செய்யலாம். நான் படத்துல காட்டுற மாதிரி எள்ளும் தண்ணீரும் இப்படிதான் இறைக்கணும். இந்த மாதிரி இறைச்சாதான் அது முன்னோர்களுக்கு போய் சேரக்கூடியதாக அமையும். எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு அந்த தாம்பாளத்தில் இருக்கிற எல்லையும் தண்ணீரையும் கால்படாத இடத்துல ஊத்திடலாம், இல்லைன்னா சிங்க்ல ஊத்துங்க. சில பேர் மண்ணுல ஊத்தலாமா, தொட்டியில ஊத்தலாமா, செடியில ஊத்தலாமான்னு கேக்குறீங்க. அது திரும்ப முளைக்க கூடாது, முளைக்காத இடமா பார்த்து நீங்க அதை ஊத்திருங்க. காலையில இதை செய்த பிறகுதான் தெய்வ வழிபாடே நாம செய்யணும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமான தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டு அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அப்படியே அன்று விரதத்தை தொடரலாம். என்ன விரதம் இருக்கிறது? பட்டினியா தான் விரதம் இருக்கணும். காலையில இருந்து மதியம் இலை போடுற வரைக்கும் பட்னியாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வயசாயிருச்சு, இல்ல நாங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம், எங்களால விரதம் பட்டினியாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான ஏதாவது பழங்கள் அல்லது பழச்சாறு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எளிமையா எடுத்துக்கிட்டு நாம மதியம் இலை போடுற வரைக்கும் விரதமா இருந்து அதுக்கு பிறகு நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்யறது அப்படிங்கறத வழக்கமா வச்சுக்கலாம். இப்ப மகாலய அமாவாசை அன்னைக்கு காலையில இந்த மாதிரி எளிமையாக தர்ப்பணம் செய்தாலே போதுமா அப்படின்னா போதுமானது. நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செய்துக்கோங்க. செய்துட்டு மதியம் இலை போட்டு படைக்கிறதுக்கான நேரம் என்ன, இந்த தர்ப்பணம் செய்வதற்கான நேரங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோமா? 21/9/2025 அன்று நமக்கு இந்த அமாவாசை அமைந்திருக்கிறது. அன்றைக்கு முழுவதுமே நமக்கு அமாவாசை இருக்கிற காரணத்தினால தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காலையில 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நாம தர்ப்பணம் பண்ணலாம். கோயில்ல போய் பண்ணாலும் சரி அல்லது வீட்டுல பண்ணாலும் சரி இந்த நேரத்தை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். மதியம் படையல் போடுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மணியிலிருந்து 11:45 படையல் போடலாம். அதுக்கு பிறகு நீங்க படையல் போடுறீங்க அப்படின்னா 1:35 2 மணிக்குள்ள நாம மதியம் இலை போட்டு படைச்சிடலாம். இப்ப நான் நேரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமாவாசை இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவா முன்னோர் வழிபாடு சூரிய உதயத்திற்கு பிறகு ஏன் செய்யணும் அப்படின்னா சூரியன் தான் முன்னோர்களை சாட்சியாக வைத்து அதை ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கே விசேஷமான நாள்ல வருது அப்படிங்கிறது இந்த அமாவாசை ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமாவாசையாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு.